வணக்கம் என்னருமை மாணவ செல்வங்களே. இன்னைக்கு காணலாம் கற்கலாம் காணொளி மூலமாக உங்களுக்கு இயல் 4ல் பகுதி 2 உரைநடையின் பகுதி 2 நடத்த போகிறேன். நம்ம நேரடியாக பாடத்துக்குள்ளேயே இன்றைக்கி போயிடலாம். ஏன்னா தொடர்ச்சி தானே, உரைநடையினுடைய தொடர்ச்சி தானம்மா, அதனால் நம்ம நேரடியாக பாடத்துக்குள்ளே போயிடலாம். நேற்று ஒரு விஷயம் விடுபட்டு போயிடுச்சு, அதை இன்றைக்கி நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் பாடத்தை தொடங்குறேன். சரியா? பக்கம் 81 எடுத்துக்கோங்க. பக்கம் 81ல் இந்த தெரிந்து தெளிவோம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குல்லம்மா, தெளிந்து தெரிவோம் அப்படின்னு ஒரு பெட்டி செய்தி இருக்கு இல்லையா? அந்த பெட்டி செய்தியில் சில 1 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கணும், அதை நான் விட்டுட்டேன், கொஞ்சம் அதை பண்ணிவிடுங்கம்மா. வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உபாத்தியாயர்னா ஆசிரியர், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மேல்வாய் இலக்கம், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பின்ன எண்ணின் மேல் தொகை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை அண்டர்லைன் பண்ணி. மிக முக்கியம் இந்த குழிமாற்று, மிக முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக இது பொது தேர்வில் கேட்பாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், ஐயோ நம்ம பசங்களுக்கு இதை சொல்லாமல் விட்டுட்டோமே அப்படின்னு. குழிமாற்று அப்படிங்கிறது முக்கியம். பெருக்கல் வாய்ப்பாடை தான் குழிமாற்றுன்னு சொல்லுவாங்க. டேபிள்ஸ் இருக்குல்ல, மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ், அதை தான் குழிமாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மார்க் பண்ணிக்கோங்க. அது 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. குழிமாற்றுன்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதை மாதிரி சீதாளப்பத்திரம் அப்படின்னு இருக்குல்ல, தாழை மடல், அதுவும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த பெட்டி செய்திகளில். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த பகுதிக்குள்ளே போகலாம். எழுத்து வடிவம் வரைக்கும் பார்த்தோம் சென்ற வகுப்பில். இன்னைக்கு மனனப்பயிற்சி. மனனப்பயிற்சின்னா மனப்பாடம் பண்ணுறது, மக்கிங், மெமரி. இப்போ திருக்குறள்லாம் மனப்பாடம் பண்ணி எழுதுறீங்கல்ல, அதுதான் மனப்பாட பாட்டு அப்படின்னு எழுதுறீங்கல்ல. அப்போது ரொம்ப வருத்தப்படுவீங்க, ஐயையோ நமக்கு மனப்பாட பகுதி இருக்கேன்னு சொல்லி. அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம்னு உங்களுக்கெல்லாம் தெரியல சயின்டிஃபிக்கலாக. இப்போ சிபிஎஸ்சி சிலபஸில் பார்த்தீங்கன்னா அந்த மனப்பாட பகுதியே இருக்காது. மனப்பாட பகுதியே கிடையாது. மெமரைஸ் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பே கிடையாது. அது நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது ஒரு சிறந்த பயிற்சி மூளைக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தற்சமயம் நிறைய பேருக்கு அந்த நினைவை இழக்கக்கூடிய, அந்த மெமரிஸை இழக்கக்கூடிய ஒரு வியாதி ஒன்று வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, மெடிக்கலி. அதெல்லாம் வர காரணமே இப்போ நிறைய வருமா எதிர்காலத்தில், நான் எதிர்பார்க்குறேன். எக்கச்சக்க பேருக்கு அந்த வியாதி வரும். காரணம் என்னென்னா, ஃபுல்லாக மொபைல், நம்ம கம்ப்ளீட்டாக மொபைலில் நம்ம நம்பரே நமக்கு தெரிய மாட்டேங்குது, பேரை போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. டெலிஃபோனில் நாங்கள் ஃபோன் பண்ணும்போது ஒரு 10-20 மொபைல் நம்பரை நாங்கள் மனப்பாடம் தான் பண்ணி வச்சுருக்கணும். நினைவாற்றல் அதிகமாக இருந்தது எங்களுக்கு. இப்போ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு இந்த மொபைல் வந்ததுனால. அதனால் என்ன ஆகும்னா, வயசு போக 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 நீங்கள் ஒரு 30-40 வயசு கடந்த உடனேயே உங்களுக்கு அந்த மெமரி லாஸ் வர ஆரம்பிச்சிடும். புரியுதா? அது ஒரு வியாதியாக மாறிடும். அது வர ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்தில். ஸோ மனனப்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, தமிழ் மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாடல்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன் சினிமா பாட்டை பண்ணுறீங்கல்ல, பிடிச்ச சினிமா பாட்டை உட்காந்து அதை கேட்டு 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 மனப்பாடம் பண்ணுறீங்கல்ல, அப்போ அதுக்கு தெரியுதுல்ல மனப்பாடம் பண்ணுறதுக்கு. அப்போது கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் படிக்கிறீங்கல்ல, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, இதில் எல்லாம் படிக்க வேண்டியது இருக்குல்ல, நிறைய ஃபார்முலாஸ். மேக்ஸ்லலாம் நிறைய ஃபார்முலாஸ் ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பண்ணுங்க, ஆசையாக பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது. நீங்கள் மனப்பாடம் பண்ண 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 உங்களோட பிரெயின் ஷார்ப் ஆகும். இதை இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும், அதனால் சொல்லிட்டேன். இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். அக்காலத்து பாடமுறைக்கும் இக்காலத்து பாடமுறைக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. அடிப்படையான நூல்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு மனனமாக இருக்கும். அப்போல்லாம் அப்படிதான். அடிப்படை விஷயங்கள் எல்லாம், இப்போ மேக்ஸு அப்படின்னா டேபிள்ஸ் தளபாடமாக இருக்கணும். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது,
நாங்கள் சின்ன பிள்ளையில படிக்கிற காலத்துலலாம் இந்த மத்தியானம் சாப்பிட்டு முடித்த உடனே ஸ்கூலில் பசங்க சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஒரு ரகளை பண்ணும் பாருங்க. நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அந்த நேரத்தில் எங்களை பிடிச்சி உட்கார வச்சுருவாங்கம்மா. மொத்த ஸ்கூல்லையும் வரிசையாக உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சுட்டு டேபிள்ஸு முன்னாடி ஒரு யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் நின்று டேபிள்ஸ் சொல்லுவாங்க. அதை நாங்கள் எல்லாம் திருப்பி சொல்லணும். இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். தமிழில் பார்த்தீங்கன்னா நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள் முதலியன பாடமாக இருக்கும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்குன்னு உரிய புத்தகங்கள். வாழ்க்கைக்கும் தேவைப்படும்ல, மனசில் இருந்தால் தானே அதை நம்ம அப்ளை பண்ணுவோம் வாழ்க்கையில். சில நீதி கருத்துகள்லாம் மனசுலேயே இல்லைன்னா, அதனால தான் இப்போ நான் அந்த நீதி கருத்துக்களெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு ஆஹா ஆஹா ஆமாம் ஆமாம் அப்படின்னு தோணுது. புரியுதா? ஏன்னா உங்களுக்கு அது மனசில் இல்லை. அதனால நான் சொல்கிறது புதிய செய்தியாக இருக்குது. இது ரொம்ப காமனான விஷயந்தாம்மா. நீதி கருத்துக்கள், அறக்கருத்துக்கள்லாம் நமக்கு மனப்பாடமாக மனசுலேயே நிற்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் அந்தந்த இடத்துல அந்தந்த கட்டத்தில் நம்ம அதை அப்ளை பண்ணுவோம், அதை பயன்படுத்துவோம் அந்த அறிவை. இப்போ புரியுதா மனப்பாடங்கிறது எவ்வளோ முக்கியம்னு? கணிதத்தில் கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று முதலிய பல வகை வாய்ப்பாடுகள் பாடமாக வேண்டும். இந்த குழிமாற்றுனா டேபிள்ஸுன்னு இப்போ தான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் தலைகீழ் பாடமான்னு சொல்லுவாங்க. எங்கள் ஆசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க, எங்களை தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் சொல்லணும், தலைகீழாக சொன்னால் கூட சொல்லணும், அவ்வளோ மனப்பாடமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்வதை அம்முறைகளில் காணலாம். நானே சொல்லுவேன் என்னுடைய மாணவர்களை, திருக்குறள் உங்களுக்கு மனப்பாட பகுதி அப்போ 20 பாட்டு உண்டு. 2 அதிகாரம் பூரா மனப்பாடமாக இருக்கும். 40 பாட்டு படிக்கிறீங்கல்ல, அதில் 20 பாட்டு மனப்பாட பாட்டாக இருக்கும். அந்த 20 பாட்டையும் யார் கீழே இருந்து மேலே கடைசி 20வது பாட்டிலேருந்து 1வது பாட்டு வரைக்கும் தடையே இல்லாமல் யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பு பரிசுகள் உண்டுன்னு சொல்லி கொடுப்பேன். ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. என் மாணவர்கள் 40 பேரில் 2-3 பேரை தவிர வேறு எல்லாரும் சொல்லி பரிசுகள் வாங்குவாங்க. ஸோ ஆசிரியர்கள் இதை மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு முறையில் இந்த மனன பயிற்சியை கொடுக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த நேரத்தில். சரியா? அடுத்த பத்திக்கு போகலாமா? சிறுவர்கள் படிக்கும் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் என்பவை அகராதி வரிசையில் அமைந்தவை. அவர்களுடைய ஞாபகத்தில் அவை பதிவதன் பொருட்டே ஆகும். ஏன்னா இது எல்லாமே ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன்லாம் பார்த்தீங்கன்னா அகர வரிசையில், டிக்ஷனரியில் பார்த்தேன்னு சொன்னால் அந்த அகர வரிசைன்னு சொல்கிறோம் இல்லையா, டிக்ஷனரியில் எப்படிமா வரும்? ஏபிசிடி அப்படி தானே, அந்த வரிசை முறைப்படி தானே உங்களுக்கு சொற்களுக்கு மீனிங் கொடுத்துட்டே வருவாங்க. அகராதிங்கிறது தமிழ் டிக்ஷனரி, தமிழில் சொல்கிறோம். டிக்ஷனரிக்கு தமிழில் அகராதின்னு சொல்லுவோம். அதுலேயும் இப்படி தான் அகர வரிசையில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கொன்றைவேந்தன், ஆத்திச்சூடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அகர வரிசையில் தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் இல்லையா, அந்த மாதிரி அ இ இ உ உ ஃபஸ்ட் லெட்டர் வர்றதுனால உங்களுக்கு அது நல்ல மனசில் பதியும், மறக்காது. மறந்துடுச்சுனாலும் டக்குன்னு நம்ம ரிலேட் பண்ணி சொல்லிட்டோம், அப்போ அடுத்து ஈ வரணும் அப்படின்னு இலையில் சோறு போட்டு, ஈயை தூர ஓட்டு அப்படின்னு நம்ம அதை கனெக்ட் பண்ணி அடுத்தது கொண்டு வந்துடலாம். புரியுதா? அந்த மெமரைஸ் பண்ணுறதுனால உள்ள பலன்கள் புரியுதா? கனெக்டிவ் பண்ணணும். இப்போது நம்ம ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி நீங்கள் எதை படித்தாலுமே ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல பரிச்சயப்பட்ட ஞாபகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தோடு கனெக்ட் பண்ணி படிங்களேன், ஜென்மத்துக்கும் மறக்காது. நான் படிக்கிறேன் மேம், ஆனால் எனக்கு எல்லாம் மறந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஒரு டிப்ஸை சொல்கிறேன் நான். புரியுதா? ஸோ ஞாபகத்தில் அவை பதிவதன் பொருட்டே தான் நாம் இந்த ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன்லாம் அகர வரிசையில் அன்னைக்கு நம்மளுடைய புலவர்கள் பாடி வச்சுட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. இப்படியே அந்தாதி முறையை கொண்டும் எதுகை மோனைகளை கொண்டும் செய்யுட்களை ஞாபகப்படுத்தி கொள்வார்கள். செய்யுட்களை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த அந்தாதி முறைன்னா என்னன்னு தெரியும்லமா? அந்தாதி, அபிராமி அந்தாதியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அபிராமி அந்தாதி. அப்போ அந்தாதி முறைன்னா என்னது? உங்களுக்கு ஒரு பாடல் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்டான்சாவினுடைய கடைசி, ஒரு பாட்டினுடைய கடைசி சீர் இருக்குல்ல, அதுதான் அடுத்த பாட்டினுடைய முதல் சீராக வரும். அடுத்த பாட்டினுடைய முதல் அடியில் முதல் சீராக வரும். அப்படி ஒரு சிக்ஸாக் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். நீங்கள் வேணால் அபிராமி அந்தாதி போட்டு கேளுங்க,
ஒரு பாட்டினுடைய கடைசி சொல் அடுத்த பாட்டினுடைய முதல் சொல்லா இருக்கும். அதுதான் அந்தாதி. அதே மாதிரி எதுகை மோனை யாப்பு. எதுகை அப்படின்னா அடிதோறும் 2வது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை, அடிதோறும் 1வது எழுத்து ஒன்றி வந்தால் மோனை. இது உங்களுக்கு பாணலம் பாராட்டுதல் நடத்தும் போது நான் இதெல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறேன். இப்போ புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்குன்னா டெக்னிக்ஸு, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான டெக்னிக்ஸ். நீங்கள் மனப்பாடம் பண்ணும்போது அந்த எதுகை மோனையை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த அடி, நான் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு அடி மாறாமல் எழுதணும்னு சொன்னால மனப்பாட பகுதியை. அப்போ இந்த எதுகையை நீங்கள் பார்த்து வச்சுக்க. எதுகை இல்லாமல் நிச்சயமாக பாட்டு இருக்காதுமா. அதெல்லாம் மரபுக்கு உட்பட்ட பாடல்கள், அதனால இலக்கணத்துக்கு உட்பட்ட பாடல்கள் தான். அதனால உனக்கு எதுகை இலக்கணத்தை மீறி விருத்தங்களாக எழுதியிருந்தாலும் அப்போவும் உங்களுக்கு எதுகை மோனை இல்லாத பாட்டே இருக்க முடியாது. அது இல்லைன்னா அது கவிதையே கிடையாது. எதுகை மோனை இல்லைன்னா அது கவிதையே கிடையாது, அது உரைநடை தான். ஸோ அந்த எதுகை மோனையை நீங்கள் ஏதாவது ஒன்றை ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எழுதும்போது சட்டுன்னு ஞாபகப்படுத்திட்டு எழுதுறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். அந்த விதத்தில் இந்த மனப்பாடம் என்பது உங்களுக்கு மிகவும் பயன்படும். சரியா? பள்ளிக்கூட பிள்ளைகள் தமக்கு தெரிந்த பாடங்களை அடிக்கடி சிந்தித்து வருவார்கள். பலர் ஒருங்கு கூடி கேள்விகள் கேட்டும் விடை கூறியும் கற்று வருவார்கள். இதனால் அவர்களுடைய கல்வி எந்த வேளையிலும் தடையின்றி பயன்பட்டது. தொல்காப்பியர் சொல்லியிருப்பார். அதாவது தலைமாணாக்கன், தலைமாணாக்கன்னா நல்ல அபவ் ஆவரேஜில் இருக்கக்கூடிய மாணவன் வைங்க, அதுதான் தலைமாணாக்கன். இடைமாணாக்கன் அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. கடைமாணாக்கன் அப்படின்னா பிலோ ஆவரேஜ். அப்போ தலைமாணாக்கனுடைய சிறந்த குவாலிட்டியே என்னன்னு சொல்லுவார் தொல்காப்பியர்னு பார்த்தீங்கன்னா அசை போடுவது. படித்த விஷயத்த மறுபடியும் 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 அசை போடுவது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். எதை மாதிரி? இந்த மாடு வைக்கோல் சாப்பிடுது இல்லை, முதல்ல சாப்பிட்ரும், அதுக்கப்புறம் அதை பாருங்கள், அது வாயை பாருங்கள், திருப்பி அதை வெளியில் எடுத்து 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 வாயை அசை போட்டுக்கிட்டே இருக்கும், மென்னுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கற்றுக்கொண்ட பாடங்களை மீண்டும் மீண்டும் நினைவுக்கு கொண்டு அசை போடணுமா, மாடு அசை போடுற மாதிரி. அது ஒரு தலைமாணாக்கனுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருப்பார் தொல்காப்பியர். புரியுதா? ஸோ நீ மனப்பாடம் பண்ணிட்டு அந்த புரிந்ததை மறுபடியும் நினைவுக்கு கொண்டு அசை போட 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 உங்களுக்கு அப்படியே தெளிவாக மனசில் பதிஞ்சிரும். அது நமக்கு சாகிற வரைக்கும் மறக்காதுமா. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில படித்த பாட்டெல்லாம் இன்றைக்கும் எங்களுக்கு நினைப்புக்கு வருது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தான் காரணம். நீங்கள் இதை எல்லாத்தையும் பழமை 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 என்று ஒதுக்கி விட்டீர்கள். இப்போ புரியுதா? பல விஷயங்களை நீங்கள் பிரேக் த ரூலுன்னு போகிறதுனால ஏன் செய்யணும், ஏன் நாங்கள் அப்படி செய்யணும்னு எதிர்கேள்வி கேட்கறதுனால பல நல்ல விஷயங்களையும் நீங்கள் அதை மாதிரி கேட்டு ஒதுக்கிட்டீங்க வாழ்க்கையில இருந்து. அதனால தான் இப்போ கஷ்டப்படுறீங்க. இப்போ முதல்ல ஆசிரியர் சொன்ன மாதிரி நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் இப்போ உள்ள புதிய விஷயங்களுக்கு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா இன்னும் நல்லா சிறப்படையலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு சொல்லவே செய்கிறாங்க. இந்த பாடமே நமக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதா? அடுத்தது சுவடிகள். இளம் பிள்ளைகளுக்கு உபாத்தியாயர் ஓலையை வாரி ஒழுங்காக நறுக்கி துளையிட்டு கயிறு கோத்து தருவார். ஒரு துளையிடுவதும் 2 துளையிடுவதும் உண்டு. மற்ற பிள்ளைகள் தாங்களே செய்து கொள்வார்கள். பனையேடு, சீதாள பத்திரம் முதலியவற்றில் எழுதுவது வழக்கம். மேலே சட்டமாக பனை மட்டையில் காம்பை நறுக்கி கோர்ப்பார்கள். சட்டம்னா ஃப்ரேமு. எப்படி அந்த ஓலைச்சுவடிகளை அவங்க தயார் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சுக்கோங்க, செய்தி அவ்வளோதான். இப்போ நமக்கு அதெல்லாம் தேவைப்படாது, ஆனால் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. மர சட்டங்களையும் அமைப்பார்கள். நம்ம ஃப்ரேம் போடுற மாதிரி, ஃபோட்டோக்கு ஃப்ரேம் பண்ணுற மாதிரி. செப்பு தகுட்டாலும் தட்டம் செய்து கோர்ப்பார்கள். அந்த சட்டங்களின் மேல் வர்ணம்னா கலர் மையினால் பல வகையான சித்திரங்கள் எழுதுவதும் உண்டு. சித்திரங்கள்னா படங்கள். இரட்டை துளையுள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செம்பு கம்பி அல்லது மூங்கிற்குச்சியை செருகி கட்டுவார்கள். அதற்கு நாராசம் என்று பெயர். ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இது தெரிய வேண்டிய செய்தி. நீங்கள் இதை பயன்படுத்த முடியாது. சுவடியை கோக்கும் கயிற்றில் ஒரு தலைப்பில் தடையாக பனை ஓலையை ஈர்க்கோடு கிளிமூக்கு போல கத்தரித்து அமைப்பார்கள். அதற்கு கிளிமூக்கென்று பெயர்.
ஆ இது இப்பொழுது அச்சு புத்தகங்களின் அளவில் எவ்வளவு வேறுபாடுகள் உண்டோ அவ்வளவு பனை ஓலை சுவடிகளிலும் உண்டு. இப்போ வந்து நீங்கள் இந்த பிரிண்டிங் இல்லைன்னா இந்த டைப்ரைட்டிங் இதில் எவ்வளவு வந்து வேறுபாடுகள் இருக்கோ அந்த புக்ஸில் அத்தனை வேறுபாடு அந்த காலத்தில் பனையோலை சுவடிகள்லேயும் இருந்திருக்கு. அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சலைச்சவங்க இல்லை அவங்களும் அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த இந்த கிளிமூக்குன்னு சொன்னாங்கல்ல, இது வந்து எனக்கு ஒரு ஞாபகம் வருதுமா. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும் எனக்கு. இந்த இன்னும் எங்கள் காலத்துலலாம் செய்வாங்க. இந்த கீழே ஒரு கம்பி, ஒரு நீள கம்பியை எடுத்து கீழே ஒரு சுற்றி விட்டுட்டு மேல் பாகத்தை இப்படி சும்மா அப்படி கிளிமூக்கு மாதிரி வளைச்சி விட்ருவாங்க. இப்படி வளைச்சி விட்ருவாங்க. அதை வச்சுருப்பாங்க டேபிளில். எங்கள் அப்பாலாம், என் தந்தையாரெலாம் அப்படி வச்சுருப்பாங்க டேபிளில். அப்போ நம்மளுடைய பில்ஸு, கடிதங்கள் தானே, அப்போல்லாம் லெட்டர்ஸ் தானே, முக்கியமான கடிதங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதில் அப்படியே கோர்த்து விட்ருவாங்க. அப்படியே சொருகி அப்படியே கோர்த்து விட்ருவாங்க. அதை அப்படியே அடுக்கிக்கிட்டே வருவாங்க அந்த கம்பியில். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. புரியுதா? அதே மாதிரி உங்களுக்கு இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஹோட்டல்ஸில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கூட இந்த கம்ப்யூட்டர்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு கீழே ஒரு வட்டமாக ஏதாவது ஒரு தடுப்பு வச்சுட்டு ஒரு கம்பி மாதிரி நீட்டி வச்சுருப்பாங்க. அதில் அப்படி அந்த பில்லை வந்து அப்படி சொருகி வச்சுருவாங்க. பழைய சினிமா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் இதை பார்க்கலாம். அதில் அப்படி ஒரு குத்தி அந்த பில் காப்பியை வந்து அதில் அப்படி சொருகி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பல விதமான சுவடிகளை பல விதமாக பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறத நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். நான் சொன்னதெல்லாம் வந்து இந்த சுவடிகள்லேருந்து தோன்றிய வளர்ச்சி நிலையை தான் நான் சொல்கிறேன். எக்ஸாக்டாக அது கிடையாது. ஏன்னா நானும் சுவடிகள் வந்து இருக்கக்கூடிய காலத்தில் பிறக்கலை. ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் இந்த வளர்ச்சியெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அதுவும் கிடையாதுல்ல. இப்போ தான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இல்லை, எல்லா பில்லிங்கும் தட்டுனா பில்லு வந்து அப்படியே வந்து விழுகுது. ஸோ உங்களுக்கு அது தெரியாதுங்கிறதுனால இதெல்லாம் என்னுடைய நினைவுகளை உங்கள் கூட ஷேர் பண்ணேன். அவ்வளோதான். சரி, அடுத்த பற்றிக்கு போகலாம். எழுத்தாணிகள். இது கொஞ்சம் பெரிய பாடம்தான், கொஞ்சம் கவனிங்க. ஓலையில் எழுதுவதற்குரிய எழுத்தாணியில் பல பேதங்கள் உண்டு. எழுத்தாணியை ஊசி என்றும் கூறுவதுண்டு. மடக்கெழுத்தாணி, வாரெழுத்தாணி, குண்டெழுத்தாணி என்பன எழுத்தாணியின் வகைகள். இதை மார்க் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நிச்சயமாக இதை மார்க் பண்ணிக்கோங்க. இது 2 மதிப்பெண் கேள்வியில் அடிக்கடி கேட்பாங்க. அதனால் இதை கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு பக்க வாருக்கு கத்தியும் மறுபக்கம் எழுதுவதற்கு எழுத்தாணியும் அமைந்ததை பார்த்தே பேனாக்கத்தி என்ற பெயர் வந்ததென்று தோற்றுகின்றது. அதாவது ஒரு பக்கம் எழுத்தாணி இருக்கும் அந்த வாரில், அந்த கயிறில். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கத்தி மாதிரி இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு சொன்னோன்னா, அந்த ஓலைச்சுவடிகளை வந்து இப்போ எங்கள் காலத்துலலாம் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தபால் வரும்ல, கவர் பண்ணி வரும், கம் ஒட்டி, அதை வந்து அப்படியே கட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பெண்ணுக்கு பின்னாடி ஷார்ப்பாக ஒரு கத்தி மாதிரி அந்த ஷேப் கொடுத்துருப்பாங்க. பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா அதை கட் பண்ணுறதுக்கு, ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த கவரை. அது நான் பார்த்துருக்கேன் அதை. இது வந்து அதுக்கும் முன்னாடி எழுத்தாணி வச்சு எழுதக்கூடிய காலத்துலேயும் இந்த மாதிரியான அந்த சிஸ்டம் தான் இப்படி வந்திருக்கும் இல்லை? பெண்ணுக்கு பின்னாடி கத்தி வைக்கிற பழக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேனாக்கத்தின்னு சொல்கிறோம்ல, இதோ அங்கேயே கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் வாருவதற்கும் கத்தியும் மறுபக்கம் எழுதுவதற்கு எழுத்தாணியும் அமைந்ததை பார்த்தே பேனாக்கத்தி என்ற பெயர் வந்ததென்று தோற்றுகின்றது. கரெக்டு தானே? அதை வச்சு தான் அந்த பேனாக்கத்தி அப்படிங்கிற பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது கூட உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எங்களுக்கு தெரியும். அது பேனாக்கத்தின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் வந்து லெட் இருக்கும், பின்னாடி வந்து ஒரு ஷார்ப்பான கத்தி மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா கவரை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஒரு பக்கத்தில் 2 கத்தியும் ஒரு பக்கம் 2 எழுத்தாணியும் உள்ள மடக்கெழுத்தாணிகளும் இருந்தன. அப்படி பல வகையான எழுத்தாணிகள் இருந்திருக்கு. இதை 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்தது ஏடெழுதும் வழக்கம். ஒரு பக்கத்தில் மிக நுண்ணிய எழுத்துக்களாக இருப்பது 30 வரி வரையிலும் எழுதுவதற்கு மெல்லிய எழுத்தாணிகள் இருந்தன. ஒரு சின்ன ஒரு ஓலைச்சுவடில் உங்களுக்கு வந்து ஒரு 30 வரி வரைக்கும் எழுதலாம். அந்த அளவுக்கு மெல்லிய எழுத்தாணி, பட்டை அடிக்காமல் ரொம்ப மெல்லிதாக எழுதக்கூடிய எழுத்தாணிகள் இருந்தன. நாம் இக்காலத்தில் காகிதத்தில் எழுதுவதை போன்றே
வேகத்தோடே ஏட்டில் எழுதுவதுண்டு. மாணவர்களுக்கு எழுதும் பழக்கம் நன்றாக உண்டாக வேண்டும் என்று ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை தனித்தனியே ஏடுகளில் தாம் மேலே எழுதி அதை போல் எழுதி வர சொல்வார்கள். இதற்கு சட்டம் என்று பெயர். ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக அப்போ அப்படி செஞ்சாங்களாம். ஏன் நம்ம இப்போவும் செய்கிறோமே, அதனுடைய அடிப்படையில் தான்மா. எதுவுமே ஒரு பழமையான அதுக்கு தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னேன், பழமையில் கால் ஊன்றாமல் புதுமையில் அடி எடுத்து வைக்க முடியாது. நான் ஒரு தடவை கூட ஒரு வீடியோவில் இந்த பூமர் ஆண்டி அப்படின்லாம் சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் வருத்தப்பட்டு உங்ககிட்ட நான் பேசியிருப்பேன். இதெல்லாம் தான் காரணம். பழமையில் காலை ஊனாமல் புதுமையில் நீங்கள் நிச்சயமாக அடி வைக்க முடியாது. ஒன்றிலிருந்து தான் ஒன்று பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே வந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால் பழமை என்று எதையுமே ஏளனம் செய்யாதீர்கள் என் கண்மணிகளே. இப்போ இது சொன்ன இதே மெத்தடு தான் இப்போ நீங்களே படிக்கும்போது, சின்ன கிளாஸில் எல்கேஜி யூகேஜிலாம் படிக்கும்போது புக்கில் புள்ளி 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 புள்ளியாக வச்சு லெட்டர்ஸ் வடிவங்கள் இருக்கும். அதுக்கு மேலேயே உங்களை எழுதி பழக சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? ஹேண்ட் ரைட்டிங் புக்கில் டாட்ஸ் வச்சுருப்பாங்க. ஏ அப்படின்னா ஏ டாட்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனா அப்படியே ஆ ஷேப்லேயே டாட்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த டாட்ஸை ஒன்றா இணைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ஷேப் வந்துடும், வடிவம் வந்துடும், எழுத்தினுடைய வடிவம் வந்துடும். அது மேலேயே திருப்பி திருப்பி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த மெத்தடில் இருந்து வந்தது தாம்மா. இப்போவும் இருக்குது இந்த ஹேண்ட் ரைட்டிங் மெத்தடு. சுவடிகளை வைப்பதற்கும் எடுத்து செல்வதற்கும் உபயோகப்படும் கருவி தூக்கு என்று பெயர். கருவிக்கு தூக்கு என்று பெயர். புரியுதா? கருவிக்கு தூக்கு என்று பெயர். தூக்குன்னு சொல்லுவாங்க. எதை? அந்த புக்ஸ், அந்த சுவடிகளையெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிற அந்த பையை தூக்குன்னு சொல்லுவாங்க. அதனை அசை என்றும் சொல்வதுண்டு. அசைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஜோல்னா பை அப்படிங்கிறோம், இல்லைன்னா ஷோல்டர் பேகு அப்படிங்கிறோம். புரியுதா? நான் எதுக்கு இப்போ உள்ளதையும் சொல்லி சொல்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு? பழசு இல்லாமல் புதுசு இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லிக்கிட்டே வர்றேன். காரணத்தோடு தான் சொல்லிட்டு வரேன். அன்பினால் அடக்குதல். அடுத்த உங்களுக்கு தேவையான முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளே வர்றோம். இப்போ என்னது? முற்காலத்தில் கொடிய தண்டனைகள் இல்லை. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. ஆசிரியர்கள் மாணாக்கர்களை அன்பினால் வழிபடுத்தி வந்தார்கள். அவர்கள் பால் இருந்த மரியாதை மாணவர்களுக்கு பயத்தை உண்டாக்கியது. பிழைகளை மறந்தும் புரியாத நிலையில் அவர்கள் இருந்தனர். புரியுதா? பிழைகளை மறந்தும் புரியாத நிலையில் அவர்கள் இருந்தனர். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், டீச்சர்ஸ் ரொம்ப குரு அன்பாக திருத்தினாங்க. அவங்கள வேறு பிள்ளைங்கன்னே நினைக்க மாட்டாங்கம்மா. நான் உண்மையாக நான்லாம் அதை தான் அட்மையர் ஆகி அந்த வழியில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு போனேன். என்னுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பை, அதாவது என்னுடைய ஆசிரியர் பணியை நான் அப்படி தான் கொண்டு போனேன். என்னுடைய காலம் நான் ஆசிரியராக இருந்த வரைக்கும் பள்ளி மாணவர்கள்ட்ட அப்படி தான் பழகியிருக்கேன். ஒரு ஃப்ரெண்ட்லியாக, அம்மாவா அப்பாவா அப்படி தான் பழகியிருக்கேன். உண்மையான அன்போடு நம்ம பிள்ளையை எப்படி நேசிக்கிறோமோ, நம்ம பெற்ற பிள்ளையை எப்படி நேசிக்கிறோமோ அப்படி தான் நான் மற்ற குழந்தைங்களையும் நேசித்து பழகியிருக்கேன். உங்களையும் நான் அப்படி தான் நேசிக்கிறேன். கண்ணால் பார்க்கல அப்படின்னாலும், புரியுதா, உங்களையும் நான் அப்படி தான் நேசிக்கிறேன். மாணவர்கள் தானே, என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே என்னுடைய மாணவர்கள் தானே, நீங்களும் என் பிள்ளைங்க தான். அப்படி அன்பினால் அடக்கணும். எந்த காலத்திலும் இது பொருந்தும். ஆனால் இப்போ சில ஆசிரியர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப இடம் கொடுக்குறீங்க, நீங்கள் ரொம்ப பசங்களுக்கு இடம் கொடுக்குறீங்க, அதனால தான் அவங்க இப்படி எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி கிடையாதுமா. அப்போ ஏன் என்ன மதிக்கிறாங்க? நான் தானே இடம் கொடுக்குறேன். அப்போ ஏன் என்ன மதிக்கிறாங்க? தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. கோவப்பட வேண்டியதுக்கு நானும் கோவப்படுவேன். சும்மா நான் அன்பை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்க மாட்டேன். அன்பு காட்டுவதில் அன்னையாக இருப்பேன். புரியுதா? கண்டிப்பதில் தந்தையாக இருப்பேன். அதனால தான் நான் ஒரு சிறந்த குருவாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறதுனால அப்படி தான் நான் செய்வேன். அப்படிப்பட்ட குரு தான் தெய்வமாக மதிக்கப்படுவார். இதுதான் என்னுடைய கருத்து, ஃபிலாசபி. மாதா பிதா குரு தெய்வத்துக்கு. ஸோ கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிங்க. எப்போவுமே சில பேர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு சுடுன்னு இருப்பாங்க. மூஞ்சில் சிரிப்பே இருக்காது.
கண்டிப்பாக அந்த ஆசிரியரை வந்து மாணவர்களுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லை, அந்த பாடத்தையும் பிடிக்காமல் போயிடும் நாள் போக்கில். அந்த பர்டிகுலர் பாடத்தை அந்த ஆசிரியர்னாலேயே அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஒரு பாடத்தை பிடிக்கணுன்னா முதல்ல அவங்களுக்கு ஆசிரியர்களை பிடிக்கணும். அப்போது அன்பாக நடத்தணும். எங்கே கண்டிக்கணுமோ அங்கே கண்டிங்க, எங்கே அன்பு காட்டணுமோ அங்கே அன்பு காட்டுங்க. உண்மையான அன்பு காட்டுங்க, ஃபேக்கான அன்பு காட்டாதீங்க. சரியா? அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட ஒரு அன்பாக நடத்துவாங்க. நிச்சயமாக அந்த மரியாதை கலந்த பயம் நம்மக்கிட்டேயும் குழந்தைங்களுக்கு வரும். இது அந்த காலத்தில் ஒரு டிஃபால்ட்டாக இருந்தது, இயல்பாக இருந்துச்சு. சரியா? சரி, வாதம் புரிதல். கல்வியில் வாதம் செய்தல் நம் நாட்டு பள்ளிக்கூடங்களில் இருந்தது. மிக சிறந்த நூற்பயிற்சி உடையவர்கள் அரசவைகளில் வாது புரிந்து தம் கல்வி திறமையை நிலைநாட்டுவர். அதன் பொருட்டு அவர்கள் கொடிக்கட்டி இருப்பர் என்று மதுரை காஞ்சி முதலிய நூல்களால் அறிகிறோம். இந்த வாதம் புரியும் பழக்கம் பாடசாலைகளிலிருந்தே வளர்ச்சியுற்று வந்தது. பள்ளிக்கூடத்தில் மாணாக்கன் நூல் பயிலும் இயல்பை விளக்க வந்த பழைய சூத்திரம் ஒன்று பலவற்றை சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதாவது இதுக்கு முன்னாடி பல விஷயங்களை சொல்லிட்டு, ஒரு வாதம்னா என்ன? ஆர்கியூமெண்ட்ஸ். அதுதான் வாதம்னா, ஆர்கியூமெண்ட்டு, தர்க்கம். எதிர்வாதம் செய்யலாமா? தப்பே கிடையாது. பிடிவாதம் தான் செய்யக்கூடாது. பிடிவாதத்துக்கு மருந்து இல்லை, எதிர்வாதத்துக்கு விடை உண்டு. ஆனால் பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. ஸோ வாதம் செய்வதில் தவறு இல்லை. பல விஷயங்களை சூத்திரத்தில் சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, வினாதல் வினாயவை விடுத்தல் என்று இவை கடனா கொளினே மடநனி இகக்கும் அப்படின்னு சொல்லி நன்னூலில் ஒரு சூத்திரம் இருக்குது. கேள்வி கேட்கணும், வாதம் புரியணும். விடுத்தல்னா வாதம் புரியணும். சொல்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. கண்டிப்பாக நான் என்னுடைய மாணவர்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்துருந்தேன். உங்களுக்கு என்ன உடன்பாடு இல்லையா நான் சொல்லக்கூடிய கருத்தில், நிச்சயமாக என்னை எதிர்வாதம் பண்ணுங்க. ஆனால் ஒன்று, கரெக்டாக எதிர்வாதம் பண்ணி யாராவது ஒருத்தர் கன்வின்ஸ் ஆகணும், சமாதானம் ஆகணும். ஒன்று நானே, இல்லைன்னா நீங்கள் சமாதானம் ஆகணும். பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தர்க்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு வாதம் புரிங்கன்னு சொல்லுவேன். காரணம் நன்னூல்லையே அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், வினாதல் விடுத்தல் இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? தொழில் பெயர். உங்களுக்கு இலக்கணம் நடத்தியாச்சு. ஸோ தொழில் பெயர், தல் முடிஞ்சிருக்கான், தொழில் பெயர். நனி இகக்கும், நனி உரிச்சொல் தொடர். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு மைண்டில் ஓடணும். கிராமர் நடத்தியாச்சு, இலக்கண குறிப்புகள் நடத்தியாச்சு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் இப்போ உங்களுக்கு தானாக புரியணும். புக்கு பேக்கில் இருக்கிறது பரீட்சைக்கு வர்றது மட்டும்தான் படிப்பேன்னு இருக்கக்கூடாது. சரியா? சரி, இந்த பாட்டு இப்படி முடியுது. ஆட்சேப சமாதானங்கள் சொல்லி பழகிய பழக்கங்களே முதிர்ந்த நிலையில் வாதங்களாக வளர்ச்சியுறுகின்றன. முதல்ல ஆட்சேபம்னா மறுக்கிறது. நீங்கள் சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு வந்த ஒரு வழக்கம் போக போக அது எதிர்வாதமாக, நான் அதுக்கு பதில் பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ அது வாதமாக மாறுகின்றது. ஒரு ஹெல்த்தி ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அது தேவை, கண்டிப்பாக அது தேவை. சரியா? அடுத்த பத்திக்கு போலாமா? சாந்துணையும் கற்றல். பல நூல்களையும் பள்ளிக்கூடத்தில் பயின்றதோடு நில்லாமல் வாழ்நாள் முழுவதும் நம் நாட்டார் படித்து வந்தார்கள். நான் அதான் பல தடவை சொல்லியிருக்கேன், கண்டதும் கற்க பண்டிதன் ஆவான் அப்படின்னு சொல்லி. ஸோ என்னென்ன நூல்கள் கிடைக்குதோ எல்லாத்தையுமே படிக்கக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கணும். லைப்ரரி போகக்கூடிய பழக்கம் இருக்கணும். அட்லீஸ்ட் லைப்ரரி போக முடியலன்னா புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து வீட்லேயாவது ஓய்வு கிடைக்கும் போது படிக்கிற பழக்கம் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நான் எல்லாத்தையுமே நான் மொபைல்லையே பார்த்துக்குவேன் அப்படிங்கிறது தப்பு. புத்தக வடிவில் எழுத்துப்பூர்வமாக படிக்கணும். அது அந்த காலத்தில் அந்த பழக்கம் இருந்துச்சு. என் ஒருவன் சாந்துணையும் கல்லாத ஆறு என்ற குறளினால் திருவள்ளுவர் ஒருவன் இறக்கும் அளவும் படிக்க வேண்டும் என்பதை விதிக்கின்றார். சரியா? கடைசி வரைக்கும், சாகிற வரைக்கும் நாம் படிக்கணும். புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய அறிவு தேங்கி நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும். தேங்கி நின்னால் அது சகதி ஓடிட்டு இருந்தால் தான் அது ஆறு இல்லையா? அதனால் நம்ம அறிவு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆறு மாதிரி தேங்கிடுச்சுன்னா அது சகதி ஆகிடும், குட்டை ஆகிடும்.
அதை தான் வள்ளுவரும் இங்கே சொல்கிறார். ஆறுன்னா பாதை, கல்லாத ஆறுன்னா பாதை. ஸோ நம்மளுடைய அறிவு பாதை வந்து விருத்தி அடையணும் அப்படின்னு சொன்னால் சாகிற வரைக்கும் நம்ம எதையாவது படிச்சுக்கிட்டே இருக்கணும். எதில் விருப்பமோ அதை படிக்கணும். கதை புஸ்தகம் சொல்லலாமா? கதை புஸ்தகம் சொல்லலை, இலக்கிய புத்தகங்கள், நல்ல கதை புத்தகங்களை படிங்க, அதுலேயும் தப்பு கிடையாது. கல்கி போன்ற நல்ல கதை புத்தகங்களை படித்தாலும் உங்களுடைய இலக்கிய அறிவு வந்து வளரும். கண்ட புஸ்தகங்களை எல்லாம் படிக்கக்கூடாது. நம்ம எதை படிக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதனால தான் கற்க கசடற அப்படின்னாங்க. படி, ஆனால் கசடற படி. கசடுன்னா என்ன? குற்றம். குற்றம் நீங்கி படி. புரியுதா? குற்றம்னா என்ன? கண்ட புஸ்தகங்கள் எல்லாம் படிக்கக்கூடாது. அறிவை வளர்க்கக்கூடிய உங்கள் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய புத்தகங்களை படிங்க. கற்க கசடற. கற்றபின் நிற்க அதற்கு தக. படித்ததுக்கப்புறம் அதன் வழி நாம் நடக்கணும் வாழ்க்கையில். அது ரொம்ப முக்கியம். ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னு இந்த இடத்துல அது பொருந்தாது. புரியுதா? படித்ததை, நல்ல விஷயங்களை மனசில் பதிய வச்சதை நம்ம வாழ்க்கையில் நம்மளை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு அதை பயன்படுத்தணும். சரியா? பள்ளிக்கூடத்திலிருந்து கற்கும் காலம் கடந்த பின்னர் பழைய காலத்தவர்கள் பின்பும் எங்கெங்கே கலைகள் கற்பிக்கும் ஆசிரியர்கள் இருந்தார்களோ அங்கங்கே சென்று அவர்களிடம் தாம் முன்பு கல்லாதவற்றை கற்று வந்தார்கள். இங்கே ஒரே ஒரு பள்ளியில் வந்து உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, கம்பல்சரியாக 10th வரைக்கும் போயிடுது 6 சப்ஜெக்ட்டு. அதுக்கப்புறம் +1 +2ல் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க. அதை தாண்டி வேறு ஒன்றுமே படிக்க மாட்டேங்கிறீங்க. உலகம் அவ்வளவுதானா? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. ஸோ மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், ஆர்வம் இருக்கணும், நம்மளை நம்ம அப்டேட்டடாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மற்ற புத்தகங்களை தேடி நீங்கள் தான் போகணும். அப்போ ஆசிரியர்களை தேடி போனாங்க. இப்போ அதுக்கு அவசியம் இல்லை, புத்தகங்களை தேடி செல்லுங்கள். அடுத்தது ஓதர் பிரிவு. ஓதுதல்னா படிக்கிறது, சொல்கிறது. இல்லறம் நடத்தும் காலத்தில் கூட வேற்று நாட்டிற்கு சென்று அங்கங்கே உள்ளாருக்கு தம்முடைய கல்வியை கற்பித்தும் வாதம் புரிந்தும் வென்றும் தாம் முன்பு அறியாதவற்றை கற்றும் வந்தார்கள். தொல்காப்பியம் என்னும் பழைய இலக்கண நூலிலும் பிறவற்றிலும் இங்கனம் பிரியும் காலம் ஓதர் பிரிவு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. படிக்கிறதுக்காக பிரிந்து செல்வது, குடும்பத்தை பிரிஞ்சுட்டு போகிறது, அதுக்கு ஓதர் பிரிவு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க இலக்கண நூல்களில். இதற்கு 3 வருஷ காலம் எல்லை என்று அந்நூல்கள் கூறுகின்றன. எவ்வளவு காலம் இதுக்காக அதிகபட்சமாக பிரிஞ்சு போவாங்க? அதாவது புதுசாக ஒன்று கற்றுக்கிறதுக்காக, படிக்கிறதுக்காக பிரிகிறாங்க. அது கல்யாணம் ஆன அப்புறமும் கூட பிரிவாங்க. அப்படி பிரியறது எத்தனை காலம் அதிகபட்சமாக இருக்கணும்னா 3 காலம்தான், இந்த 3 வருஷம் தான் அதுக்கு எல்லை வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே பிரிஞ்சு இருக்கக்கூடாது. ஏன்னா குடும்பத்தை விட்டு ரொம்ப லாங் கேப்பு பிரிஞ்சு இருக்கிறதும் நல்லதில்லை. அதனால் அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் வரைக்கும் பிரிஞ்சு இருக்கலாம் அப்படின்னு அதுக்கும் ஒரு இலக்கணத்தை எழுதி வச்சுருக்காங்க தொல்காப்பியத்தில். புரியுதா? அப்போது எங்கெல்லாம் அறிவு இருக்கோ அங்கெல்லாம் தேடி 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 போய் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதில் இருந்து நமக்கு தெரியுது. இவ்வாறே தமிழ்நாட்டிற்கும் நவத்வீபம் முதலிய இடங்களிலிருந்து வந்து படித்து சென்ற பண்டிதர்கள் பலர். தஞ்சாவூரில் இருந்த ஆகம சாஸ்திர பண்டிதராகிய சர்வசிவ பண்டித சிரோன் என்பவரிடம் பல அந்நிய தேசத்து மாணவர்கள் வந்து கற்று சென்றார்கள் என்னும் செய்தி ஒன்று உள்ளது. முதல் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனம் ஒன்றால் தெரிகின்றது. திருவாடுதுறை மடம், தர்மபுரி மடம் முதலியன பல வருஷ காலம் தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கி வந்தன. நான் முதலே சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி சமயத்தை பரப்புவதற்காக சில மடங்கள் வந்து பள்ளிக்கூடங்களாக முன்பு இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது திண்ணையாக மாறுச்சு, திண்ணை பள்ளிக்கூடமாக மாறுச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா. அதில் இந்த மடங்கள் எல்லாம் சேரும். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் நிறைய வருதுமா. நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, சமஸ்கிருத வார்த்தைகள் நிறைய வருதே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அந்த காலம் அப்படிதாம்மா. உரைநடை புதிதாக எழுந்த காலம். இது ஊவேசாவுடைய காலம் இல்லையா. ஸோ வந்து உரைநடை அப்போ தான் செய்யுளில் தான் அப்போ எல்லாமே இருந்தது. புத்தகங்கள் எல்லாமே செய்யுள் வடிவில் தான் இருந்தது. உரைநடை வந்ததே ரொம்ப காலம் கழிச்சு தான். புரியுதா? அந்த காலகட்டத்தில், அதாவது உரைநடை வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மணிப்பிரவாள நடை அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த மாதிரியான டைப்பு மணிப்பிரவாள நடையில் தான் எழுதினாங்க. மணிப்பிரவாள நடைனா என்னென்னா எல்லா வட சொல்லு சமஸ்கிருத சொல்லு எல்லாத்தையும் கலந்து அடித்து எழுதுறது. நியூஸ் பேப்பர்ஸே அப்படி தாம்மா வரும். நியூஸ் பேப்பர்ஸ்லேயே நீங்கள் இந்த விடுதலைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மணிப்பிரவாள நடையில் தான் உங்களுக்கு நியூஸ் பேப்பர்ஸே வரும். நிறைய வந்து வடசொல் திரிசொல் திசை சொற்கள்லாம் நிறைய இருக்கும். சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் நிறையவே டாமினேட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அப்புறம் வந்து மெதுவாக அதை அந்த போக்கை மாற்றி தனித்தமிழாக உரைநடை எழுதணும் அப்படின்லாம் பாடுபட்டு கொண்டு வந்தவரில் மிக மிக முக்கியமானவர் திருவி கல்யாண சுந்தரனார். அவர் தான் இதில் மிக முக்கியம். அவர்லாம் வந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு தனித்தமிழில் எழுத ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இவர் மூவரதராஜனார் இவங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன வாக்கியங்களாக உரைநடை வளர ஆரம்பிச்சுது. சரியா? அதனால் யோசிக்காதீங்க, நிறைய வந்து இதில் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் வருதேன்னு யோசிக்காதீங்க. அதனால தான் உங்களுக்கு பெட்டி செய்திகளில் அதுக்கு இப்போ என்ன, அதுக்கு இணையான செந்தமிழ் என்னங்கிறதையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ இவ்வாறே தமிழ்நாட்டிற்கும் அதை படிச்சிட்டோம் இல்லையா? இந்த பற்றியும் படித்து முடிச்சிட்டோம். அடுத்த பற்றிக்கு போகலாமா? இப்படியே பாலர்களுக்குரிய பள்ளிக்கூடங்கள் முதல் பழுத்த கிழவர்கள் இருந்து கற்கும் பள்ளிக்கூடங்கள் வரையில் பல பாடசாலைகள் தமிழ்நாட்டில் இருந்து வந்தன. பாலர்கள் அப்படின்னா சின்ன பிள்ளைங்க, சிறுவர்கள் உட்கார்ந்திருந்து கற்ற பள்ளிக்கூடங்களில் இருந்து பழுத்த கிழவர்கள், நல்ல வயது முதிர்ந்தவர்கள் கூட பாடம் கற்றுக்கொண்டார்கள். அதுக்கும் பள்ளிக்கூடங்கள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பாடசாலைகள் தமிழ்நாட்டில் இருந்தது அப்படிங்கிறாங்க. தமிழ்ச்சங்கம் என்று சொல்லப்படுவனவும் ஒரு வகை ஆராய்ச்சி பள்ளிக்கூடங்களே அல்லவா? ஆமாம், உங்கள் பாண்டியர் காலத்தில் வந்து மதுரையில் முச்சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்தார்கள் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பும் என்னது, வாதங்கள்லாம் புரிவதற்காக ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக, கற்றவற்றை பிறருக்கு சொல்லக்கூடிய இடமாக தான் சங்கங்கள் அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறது சங்கம் மூலமாக நம்ம தமிழ்ச்சங்கங்கள் மூலமாகவும் நாம் வந்து அறிந்து கொள்ளலாம். இப்போவும் தமிழ்ச்சங்கங்கள் இருக்க தான் செய்யுது. இப்போ பாண்டிச்சேரியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் தான் வந்து தமிழ் ரொம்ப போற்றப்படவில்லை. ஆனால் பாண்டிச்சேரியிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இப்போவும் தமிழ்ச்சங்கம் உண்டுங்க. அங்கே பல தமிழ் அறிஞர்கள் அதில் உறுப்பினர்களாக இருக்காங்க. அங்கே தமிழ் வளர்க்கப்படுகின்றது, போற்றப்படுகின்றது, கொண்டாடப்படுகின்றது. புரியுதா சொல்கிறது? இன்றைக்கும் இருக்க தான் செய்யுது. அதனால் தமிழ் சங்கங்கள் நிறுவ வேண்டும், நிறுவி அதன் மூலமாக தமிழின் பெருமையை உலகறிய செய்ய வேண்டும். மற்ற நாடுகள்லாம் தமிழ் சங்கங்கள் இருக்குது. ஏன்னா தமிழை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழர்கள்லாம் சேர்ந்து தமிழ் சங்கங்கள் அமைச்சு அதில் எல்லாரும் உறுப்பினர்களாகி தமிழை போற்றி பாராட்டி வளர்த்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். புரியுதா உங்களுக்கு? ஸோ நாம் எங்கே லேக்கிங் அப்படிங்கிறத நாம் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். இப்போ பின்னுரை லாஸ்ட் இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. காலத்தின் வேகம் அந்த பழைய காலத்து பள்ளிக்கூடங்களை மாற்றி அமைத்து விட்டாலும் அவற்றால் உண்டான நற்பயன்களையும் அவற்றை படித்த பேரறிஞர்கள் நமக்கு ஈட்டி வைத்துள்ள நூறு செல்வத்தையும் நினைக்கும் போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு பெருமிதம் உண்டாகிறது. பெருமை. அக்காலத்து முறைகளே மீளாவிடினும் அது அப்படியே நம்ம வந்து இப்போ கடைபிடிக்கணும் அப்படின்னும் இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த முறையே இப்போ நீங்கள் வந்து செயல்படணும்னு சொல்ல வரல. ஆனால் அப்பள்ளிக்கூடங்களின் அடிப்படையான உண்மைகளையேனும் நாம் அறிந்து கொண்டு வாழ முயலுவோமாக அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை முடித்து விட்டார்கள். ஸோ நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது, ஏன்னா காலம் மாறி போச்சு. அதனால் நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. ஆனால் அதில் உள்ள நல்ல விஷயங்களை நாம் திருப்பியும் மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை மட்டும் சொல்லி இந்த உரைநடை பகுதியை முடித்து விட்டார்கள். சரியா? இதோடு இந்த பாடம் முடிந்து விட்டது. இனி அடுத்த காணொளியில் காணலாம் கற்கலாம் மூலமாக உங்களை நான் சந்திக்க வரும்போது இதில் வெற்றி பெற என்ற கவிஞர் சுரதா அவர்கள், உவமை கவிஞர்னு சொல்லுவோம் இல்லையா, சுரதா அவர்கள் சொன்ன அந்த அவர் எழுதிய ஒரு பாடலோடு உங்களை நான் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நன்றி என்று சொல்லி விடைபெறுவது இந்த ராஜவள்ளி.